ஃபன் பஸ் 360ல ஃபன் பஸ் டிரைவர் கூட தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பேசஞ்சர் தான் வந்திருக்கிறாங்க. லாவண்யா கார்த்திக் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் பேஜ் பார்த்தீங்கன்னா லாவண்யா கார்த்திக். சரிங்களா? இவங்கள பத்தி நம்ம நெறையா தெரிஞ்சுக்குவோம். ஸ்பெஷல் டிக்கெட் இவங்களுக்கு குடுத்துருக்கோம். உங்களுக்கும் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க இவங்களோட இப்ப ஃபன் இன்டர்வியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க ஃபுல் நேம்? லாவண்யா. லாவண்யா. ஓகே ரைட். நீங்க உங்க சொந்த ஊரே தூத்துக்குடியா? இல்ல நீங்க பொறந்து வளர்ந்த ஊர்லாம்? இல்ல எனக்கு வந்து கோவில்பட்டி. சொந்த ஊர்லாம் திருநெல்வேலி பக்கம். நாங்க இப்ப இருக்கிறது தூத்துக்குடி என்னோட ஹஸ்பண்ட் ஜாப்க்காக. ஓகே, ஓகே. நீங்க வந்து லவ் மேரேஜ்ன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா, லவ் மேரேஜ். உங்களோட ஸ்டோரிய பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? லவ் ஸ்டோரி. ஆமா. உங்களோட ஆரம்பிச்ச ஸ்டோரி. இல்ல நான் காலேஜ் ஸ்டார்டிங் சேர்ந்த புதுசு தான். காலேஜ் செகண்ட் இயர்லயே கல்யாணம் முடிஞ்சது. அவங்க டியூட்டிக்காக இங்க வந்திருந்தாங்க கோவில்பட்டியில. ஒரு 1 1/2 மாசம் இருந்தாங்க. அந்த 1 1/2 மாசத்துல பழகுனது தான். அதுக்கப்புறம் பேசணும். அடுத்து வீட்லயும் முடிக்க மாட்டேன்னோனே கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ஒரு 4 மாசத்துக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சு. 4 மாசத்துலயே மொத்தமா ஸ்டோரியில ஆரம்பிச்சு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ஆனா இன்ன வரைக்கும் எங்க லவ் ஸ்டோரி யாருக்குமே தெரியாது. அங்க வந்து அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, எங்க வீட்டுக்கார் வந்து போலீஸ் தான். அவர் வந்து டியூட்டிக்கு வந்து கோவில்பட்டியில போட்டிருக்காங்க. டியூட்டியையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியையும் டெவலப் பண்ணிட்டாங்க. அநேகமா அண்ணன்ட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க மாமியார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. டேய் மகனே டியூட்டி போறப்ப ஃபேமிலிக்கு ஏதாவது டியூட்டி இருந்தா பாருன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அப்ப நீ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? காலேஜ் படிச்சு. ஓகே. அப்போ உங்க காலேஜ் சைடு அவரு நடந்து போயிருக்காரு. அங்க டியூட்டிக்காக வந்திருந்தாங்க. அப்படி பிக்கப் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா? டியூட்டிக்காக வந்தவர் ஃபேமிலிக்கு ஒரு டியூட்டியை வந்து இது பண்ணிட்டார். ஃபேமிலி டியூட்டியும் பார்த்துட்டார். லைஃப் டியூட்டி ஆக மொத்தம். சரி ரைட். அது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸோ சார் வந்திருக்காரு. இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்காரு. இவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. சரிங்களா? மேலும் இவங்களை பத்தி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கும். ஸ்டார்டிங்கே வந்து மொறுன்னு இருக்கு. ஸோ போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல நான் வந்து இப்படி பேமெண்ட் வரும், இந்த மாதிரி நம்ம ப்ரொமோஷன் போவோம், அந்த மாதிரி ஆரம்பிக்கல. நம்மளுக்குள்ள என்ன நடக்கு, நம்ம வந்து ஸ்டோரேஜுக்காக நான் அதுல போட்டேன். நீ போன் இருக்கும் இருக்காது, ஆனா இன்ஸ்டாகிராம் யூடியூப் எப்பவுமே இருக்கும். அதனால போட்டதுதான். ஆக மொத்தம் தெரிஞ்சிருச்சு. போனோட ஸ்டோரேஜ் இல்லாதனால நம்ம இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு வச்சா எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு ஐடியாவா இருக்கு பாத்தீங்களா? போன் ஸ்டோரேஜ் கம்மியா தான் விழுவும். வீடியோ எல்லாம் எடுத்துனா அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னா ஓகே. இது கூட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கு. புதுசா அப்பதான் கேள்விப்படுறேன். போன் ஸ்டோரேஜ் பாத்துக்கோங்க மக்களே, புரிஞ்சுக்கிட்டா. அப்ப யூடியூப்லயே அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப நம்ம எடுத்துக்கலாங்கிற ஒரு இது. அப்ப ஆக மொத்தம் வந்து நம்ம வீடியோ வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூபையும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸா யூஸ் பண்றீங்க. சரி ரைட். எப்படி இந்த அட்வர்டைசிங் இந்த ப்ரொமோஷன்லாம் எப்படி பண்ணீங்க இன்ஸ்டாகிராம்? இல்ல ஒவ்வொரு வீடியோ பார்த்து வந்து அவங்களே என் பேஜ்ல காண்டாக்ட் பண்ணாங்க. இப்பயும் சொல்றது அதான், நான் பேமெண்ட்காக எய்ம் பண்ணி பண்ணல. என்னோட ஜாலிக்காக மைண்ட் ரிலாக்ஸிங்காக தான் பண்றேன். உங்களுக்கு மாமியார் கொடுமையெல்லாம் இருக்கா? இல்ல நல்லா தான் பாத்துக்கிறேன். நல்லா தான் பாத்துக்கிறாங்களா? சரி சரி. கேமராக்காகன்னு சொல்லாதீங்க. பாத்துக்குவாங்க. எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தான். இருந்தா லவ் மேரேஜ் தானே, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அப்புறம் நல்லா எங்க அம்மாவோட நல்லா தான் பாத்துக்குவாங்க. ரீசெண்டா ஏதோ ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஏதோ ரொம்ப முடியாம இருந்ததா கேள்விப்பட்டேன். அப்படி ரொம்ப அப்படியே அந்த வீடியோ பார்த்தப்பே ரொம்ப இதா இருந்துச்சு. அது நாங்களே எதிர்பார்க்கல இப்படி வரும் அப்படின்ட்டு. அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். சடனா ஒன் டே நைட்ல வலி ரொம்ப தாங்க முடியல. சரி என்னன்னு போய் பார்ப்போம்னா கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இனிமே அவங்க உயிருக்கே பிரச்சனை பண்ணலைண்ணா அப்படின்ட்டாங்க. அதனால பண்ணியாச்சு. இப்ப அதனால ஒரு 15 நாள் சரியா வீடியோ போட முடியல. சரி சரி சரி. ஓகே ஓகே. உங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்களே? ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 கமெண்ட் இருந்தது. ரிப்ளை பண்ணி என்னால முடியல. லைக் மட்டும் பண்ணி. ஆனா நிறைய பேரு அக்கா அப்படியே செத்து பேரு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்களே. அக்கா அப்படியே போயிருக்கக்கா வந்துடாதீங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப நல்லவங்க. அப்படிலாம் யாருமே சொல்ல. உங்களுக்காக நான் கோயிலுக்கு வேண்டேன், இந்த சாமிகிட்ட வேண்டேன், அவங்கள்ட்ட வேண்டேன், அதிகமா முருகர்கிட்ட வேண்டேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போனோம். சரி இப்ப இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க அட்வர்டைசிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல நீங்க தான் ஜாஸ்தியா வாங்குறீங்களா இல்ல லோவா வாங்குறீங்களா அட்வர்டைசிங்? இல்ல நான் கம்மி தான். மத்தவங்க வாங்குறதை விட நான் கம்மி தான். அப்ப உங்கள்ட்ட வந்து அட்வர்டைசிங் கேட்டா உங்களோட தான் லோவா இருக்கும். ரீச் ஆகுது உங்க பேஜ்? ரீச் ஆகும். அவங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பண்ணணும், வீடியோ எந்த மாதிரி ரீச் ஆகுது அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேமெண்ட் ஆகும். ஓகே ஓகே. ஆக மொத்தம் என்ன சொல்றாங்கன்னா உங்க வீடியோ வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டா நல்ல படியில எடுத்து கொடுப்பேன். உங்க பிசினஸ்க்கு வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க
ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஸ்டோரியும் ஃப்ரீயா பண்ணி குடுப்பீங்களா? ஆமா, ஸ்டோரி ஃப்ரீயா தான் பண்ணி ஓகே. இப்ப அவங்க ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்கள ஒரு ஸ்டோரி போட சொல்றாங்க. இந்த மாரி அட்வர்டைசிங் உங்கள்ட்ட குடுத்துட்டாங்க. 10 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ரீயா ஸ்டோரி போட்டு குடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஃப்ரீயா போட்டு குடுப்பீங்களா? இல்ல நான் அவங்க ரெகுலரா ஒரு கடைகளுக்கு பண்றேன்னா, அவங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா மென்ஷன் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு ஸ்டோரி எப்பவுமே நான் ஃப்ரீயா தான் போட்டு குடுத்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். பாத்துங்க. தூத்துக்குடி இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணிக்கங்க. இப்பதான் நெறைய விஷயங்கள் எனக்கே தெரியுது. சரிங்களா? ஏன்னா தூத்துக்குடி தான் ரொம்ப காஸ்ட்லியான இன்ஸ்டாகிராமர்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இவங்க பரவால்ல. ஓகேங்களா? இந்த யூடியூப்லலாம் இப்ப உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்பதான் வருது. இப்பதான் வருது. ம். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர்னா யாரு? யூடியூப். எனக்கு புடிச்ச யூடியூபர் நான் தான். இது இது புதுசா இருக்கே. எனக்கு இது யாரு யூடியூபர பிடிக்கும்னு கேட்டா, எனக்கு புடிச்ச யூடியூபர் நான் தான். இது நல்லா இருக்கு. இந்த கேள்வி ரொம்ப இதா இருக்கு. சரி ரைட் ஓகே. இப்ப நீங்க மேரேஜ் நடந்த இயர்? 2019. 2019. சரி. நீங்க இப்ப அட்வர்டைசிங் பண்றப்ப நெறைய அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டீங்களா? ஆமா, நெறையவே. இப்ப எடிட்டிங்லாம் யார் பண்றா? ஃபர்ஸ்ட் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ப்ரமோஷன் போறது மட்டும் கேமராமேன். கேமராமேன். ம். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா, எடிட்டிங்ல இருந்து ஒர்க்ல இருந்து இவங்களே இப்ப ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்ப சார் போலீஸா இருக்கிறதுனால நீங்க ஸ்டார்ட்டிங்ல போலீஸ்ன்னு ஒரு பயம் இருந்துச்சா உங்களுக்கு? நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்? இருந்தது. ம். நான் இப்போ வரைக்குமே வீடியோ கம்மியா போடுறேன்னா, நான் போல்டான பொண்ணு தான். வீடியோ பாக்குறது அப்புறம் அண்ணன் போல்ட் ஆயிருவாரு. அதுதான். போடணும்னு தோணும். பட் என்னால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. பிரச்சனை இல்ல டிஸ்டர்பன்ஸ். அவருக்கு மன வருத்தம் இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டுல இருந்துகிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சரா அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ள யாரும் விட மாட்டாங்க. இவங்க ஜாப்க்கு. அவங்கள 4 பேர் பேசுவாங்க. ஆனா இவங்க என்ன அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோ போடணும். அவங்க பேர் கெட்டுறக்கூடாது எனக்கு. பாத்தீங்களா? இதுதான் ரியல் லவ்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட நேமுக்கு எதுவும் வரக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கேத்த மாரி தான் வீடியோ போடணும். இதுதான் கரெக்ட்டான ஒரு செட்டும்பாங்க. சரிங்களா? நான் இப்படிதான் வீடியோ போடுவேன் அப்படிங்கிறதுக்கு பேரு பைத்தியம். சரிங்களா? நான் இப்படிதான் போடுவேன். நான் இப்படிதான் இருப்பேன். அப்படிங்கிறதுக்கு பேரு பைத்தியம். ஃபேமிலி எப்படி வேணாலும் அழியட்டும். நான் இப்படிதான் இருப்பேங்கிறதுக்கு பேரு தான் அது வேற. சரி இவங்க கரெக்ட்டா நடந்துக்கிறாங்க. ஸோ இவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நீங்க சென்னை, பெங்களூர்ல இப்ப வீடியோக்கு யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா போவீங்களா? வீடியோ எடுத்து குடுக்கணும். உங்க ஊர்ல தூத்துக்குடியில ஒரு அட்வர்டைசிங் கேட்கறாங்க. நீங்க ஆனா பெங்களூர் நீங்க வந்துட்டு போணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டாங்கன்னா போலாம். ஓகே. ஓகே. உங்களுக்கு 2 பசங்க. ஆமா. ஓகே. பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பையன் பேர் மித்ரன், செகண்ட் பையன் பேர் சஸ்வின். மித்ரன், சஸ்வின். சஸ்வின். சரி, சரி. பசங்க ரொம்ப சேட்டையோ? பயங்கர சேட்டை. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. சமாளிக்கவே முடியாது. சமாளிக்கவே முடியாதா? அதனால தான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போயிடுறது. கூட்டிட்டே போறது அப்புறம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. நான் மட்டும் தான் பார்க்கணும். அதான் ஸ்டார்டிங்ல வீடியோ எடுக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். எப்படி அட்வர்டைசிங்லாம் பண்றதுக்கு போறப்ப சாருக்கு டியூட்டி இருக்கும். பக்கத்துல யார்ட்டையாவது விட்டுட்டு இல்ல கையிலேயே கூட்டிட்டு தான் போவோம். பாக்குறவங்களுக்கு பயம், எங்களுக்கும் பயம். ஏன்னா பயங்கர சேட்டை. கஷ்டம் தான் வீடியோ எடுக்கிறது. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம தவிர வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? பிசினஸ்க்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ரெஸ்டாரண்ட். ஆமா. அதுவும் என்னோட சொந்த உழைப்புல தான் ஆரம்பிக்கணும். அது கண்டிப்பா இப்ப வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீங்க வாங்குற தூத்துக்குடியில நீங்க இருக்கிறதுலே தூத்துக்குடியில லோவஸ்ட் அட்வர்டைசிங் இன்ஸ்டாகிராமர்னா இவங்க தான். சரிங்களா? அப்புறம் எப்படி ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண முடியும்? அது ஃபாலோவர்ஸ் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் ஃபாலோவர்ஸ் நானா பாத்துக்கோங்களா? ஃபாலோவர்ஸும் நானும் என்னைய சைடுல என்னையே உள்ள சேர்த்துட்டாங்க. ஃபாலோவர்ஸும் நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவோம். நல்ல திறமை தான். ஆனா எப்படிதான் போலீஸ் சைடு எப்படி நீங்க மேரேஜ் பண்ணீங்கன்னு தான் அது ஒரு டவுட். எங்க வீட்ல இவங்க போலீஸ் வேலை பாக்குறாங்கன்னே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க யாருமே வேண்டாம். நீ என்ன நம்பி வா, நான் உன்னை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தவங்க இப்ப வரைக்கும் யார் கையும் நம்பி இருக்கல. பாத்துக்கிறாரு. ஆமா. இப்ப வரைக்குமே 4 பேர் பேசத்தான் செய்வாங்க. இப்படி வீடியோ போடுறாங்க, வைக்கிறாங்க, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அவன் வேலை எப்படி அப்படின்னு எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு அவ பண்றா. நான் வேலைக்கு போக கூடாதுன்னு நான் போகாம இருக்க முடியுமா? அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச அவ பண்றா அப்படின்றாங்க. யாருமே பேச விட மாட்டாங்க. எனக்கு என் ஒய்ஃப் தங்கம் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. நல்லா ரொம்ப கோவக்கார வீட்டுக்காரா இருப்பார் போல இருக்கு. இவர் வீட்டுக்காரர் அதனால யாரும் பேசிடாதீங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கார்ட்ட எதுவும் மேடத்தை பத்தி ஒய்ஃபை பத்தி எதுவும் பேசிடாதீங்க. ஓகேங்களா? அவரோட சம்மந்தப்பட்டது கூட கேளுங்க. ஒய்ஃபை பத்தி மட்டும் டச் பண்ணிடாதீங்க. அண்ணன் நெருப்பு மாதிரி மாறிடுவார். ஓகே ரைட். எதுவும் சினிமாக்குள்ள போறது அந்த மாதிரிலாம் எதுவும் யோசனை இருக்கா? இல்ல இதே மாதிரி இல்ல ஷார்ட் பிலிம்க்குலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க.
பசங்கள வச்சுட்டு இன்னுமே எப்படி போறது அப்படின்ட்டு தான் நானும் அந்த ஐடியா இல்லாம இருக்கிறேன். அதான் ஃபேமிலிய கரெக்ட்டா கொண்டு போணும். ஏதோ நம்ம ஒரு 2, 3 வீடியோ அட்வர்டைசிங் பண்ணுவோம்னு இருக்கீங்க. அதோடயே ஸ்டாப் பண்ணிருவோம். நான் அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். அதான் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ்க்கு எதுவும் வேணாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்டோட இன்கமே எனக்கு போதும். அத வச்சே மேனேஜ்மென்ட் பண்றேன்னு சொல்ல வரீங்க கரெக்ட்டா? ஆமா. ஓகே ரைட். இப்ப வந்து உங்க மாமியார்லாம் இதுல சப்போர்ட் பண்றாங்களா? என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து என்னை யாருமே எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓகே. எங்க வீட்ல கூட சத்தம் போடுவாங்க. நான் அவங்க வீட்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எங்கேயும் போனா பார்த்து போயிட்டு வாங்க வைங்க. கடையில அதிகமா சாப்பிடாதீங்க. ஹோட்டல்ல இந்த வீடியோ பண்றதுக்கு அதுக்கு மட்டும் சொல்லுவாங்க. மத்தபடி அவங்க என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆஹா. இன்னும் வீடியோல சொல்வதெல்லாம் உண்மையா எனக்கு புரியல. சரிங்களா? வீடியோல பார்க்குற மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் தான் இப்ப தெரியும். இல்ல இது உண்மைதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்க அப்பா என்ன பண்றாங்க? உங்க அப்பாலாம்? எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டிரைவரா இருந்தாங்க. இப்ப கரம்சார் கடை போட்டிருக்காங்க. எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. உங்க கூட பிறந்தவங்க? எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்காங்க. எல்லாரும் 3 பேருமே 3 பேருமே பொண்ணு தான். ஓகே. பசங்க 3 கிடையாது. பேரும் இது கல்யாணம் ஆயிருச்சு. 3 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப அதான் இப்ப அப்பா வந்து பாத்தீங்கன்னா, இங்க வராங்களா? உங்க வீட்டுக்குலாம் வந்துட்டு போறாங்களா? ஆமா எல்லாருமே பேசுவாங்க, வருவாங்க. இந்த வீடியோ என்னைக்கு நான் ஆரம்பிச்சேன்னா அன்னையில இருந்து எல்லார்ட்டையும் திட்டு தான். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பேசுறதுனால உன் பிள்ளை இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க மைண்ட டிஸ்டர்ப் பண்ணியே வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இவங்கள பத்தி நெறையாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இவங்கள பத்தி தெரிஞ்சுக்காத பாயிண்ட்னா என்னன்னு யோசிச்சா, இவங்கள பத்தி தெரிஞ்சுக்காத பாயிண்ட் உங்களோட மந்த்லி இன்கம் என்ன? என்னோட மந்த்லி இன்கம்லாம் கம்மி தான். அதாவது மத்த யூடியூபர்ஸ் தூத்துக்குடியில வாங்குறவங்களோட நான் ரொம்பவே கம்மி. அவங்கள இருந்து ஒரு 1/4வாசி பங்கு தான் நானே வாங்குவேன். இப்ப வந்து எப்படி சொல்றது? சின்ன பெட்டி கடையில போயிட்டு வந்து பெட்டி கடையில எனக்கு 20,000 குடுங்கன்னா வந்து முடியாது. ஓகேங்களா? அதே மாரி வந்து பெரிய கடையில வந்து அவங்களோட மதிப்பு ஒரு 25,000ன்னா அவங்கள்ட்ட 50,000 கேட்டா அது தப்புதான். அதுவும் முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு சின்னதா ஒரு அட்வர்டைசிங் குடுக்குற ஒரு பிளாட்ஃபார்மே தவிர, அது ஒரு டிவியோ, அது வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அது ஒரு இன்டர்நேஷனல் நம்ம குடுக்குற அட்வர்டைசிங்னால அவங்க கோடிக்கணக்குல சம்பாதிக்க போறதில்ல. சரிங்களா? அதனால அட்வர்டைசிங்கிறது வந்து அட்வர்டைசிங்க பொறுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளா வாங்கணும். ஓகே. நீங்க இப்ப அட்வர்டைசிங் வந்து வேற யாரோடையும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களா? நீங்க மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களா? இல்ல நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். இன்னும் யாரோடையும் சேர்ந்து நீங்க பண்ணல. பண்ணல. ஓகே ரைட். யாராவது வந்து இப்ப சென்னையில இருந்து ஷார்ட் ஃபிலிம்க்குலாம் கூப்பிட்டுருக்காங்களா உங்கள? இல்ல இன்வைட் பண்ணல. இன்வைட் பண்ணல. சீரியல் ஆக்டர் மாரி இருக்கீங்க. அந்த கொஞ்சம் யூடியூபர்ஸ் மாரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையா என்னன்னு தெரியல. இல்ல கலாய்க்கிறாங்களான்னு. ஆனா பட் அதுக்கே தனி லைக் விழும். ஓ! ம். பாத்தீங்களா? என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அப்படிங்கிற மாரி எனக்கே வந்து அத புதுசா இருக்கு. கேட்கலாம். இன்னும் கேட்கலாம். என்னென்ன கமெண்ட்ஸ் நான் வருது? கூட பின் பண்றேன் பாத்துக்கோங்க. சீரியஸா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஒருவேள ஆள் வச்சு சொல்ல வைக்கிறீங்களா? சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. உங்க ஃபாலோவர்ஸ்லாம் எந்த மாரி கமெண்ட்ஸ் அதிகமா பண்ணுவாங்க? கமெண்ட்ஸு அதிகமா பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அதிகமா வேற மாரி போட்டது கிடையாது. ஃபேமிலி ஓரியன்டடா போடுவேன். ப்ரொமோஷன் போடுவேன். கமெண்டுன்னு வந்தா இவங்க போலீஸ் வேலை பார்க்குறாங்க. அத வச்சு வரும். நம்ம கொஞ்சம் ஒரு இது வீட்டுக்காரங்க இது உங்க ஒய்ஃப அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வரும். ஆமா. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு வரும். அப்புறம் கொஞ்சம் ஒரு நகை வாங்குற கடைக்கு போயிட்டா உங்க வீட்டுக்காரு யார்ட்டயாவது லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அதனால அதுல வாங்கி குடுத்துருப்பாங்க. இந்த மாரி வரும் கஷ்டமா இருக்கும். இப்ப இடையிலே கூட எங்க ஐடி மாரி இன்னொரு ஐடி ஓப்பன் பண்ணி, அதுல காசு வாங்குற மாரி பண்ணிட்டாங்க. ஓகே. அவங்க எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வச்சு என் வீட்டுக்காரங்க ஐடிய ஓப்பன் பண்ணி, அண்ணியோட செலவுக்கு ரூவா தேவைப்படுது, அக்காவுக்கு செலவுக்கு ரூவா தேவைப்படுது, மெடிக்கல் செலவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம படுத்ததுல அப்படி கேட்டாங்க. என் வீட்டுக்காரங்க ஒரே அழுக. நம்மளே நம்ம பெத்தவங்ககிட்ட கூட ஒரு ரூ. 10 கேட்க மாட்டோமே. நம்ம பேர சொல்லி ஒரு 1000, 2000 இல்ல 8000, 10,000, 15,000 அப்படி கேட்க ஆரம்பிச்சு ஜிபே நம்பர்லாம் அனுப்பிவிட்டு கேட்டு எங்களுக்கு கஷ்டமா போச்சு. இடையில கூட வீடியோ ஆமா. போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தேன். எனக்கு சரியா புரியல. அந்த வீடியோல பார்த்துட்டேன். என்னவோ அக்கவுண்ட் தொறந்துட்டாங்க. பணம் ஏதோ வாங்குனாங்கன்னு கேட்டீங்க. இப்ப நீங்க சொல்றப்ப கிளியரா புரியுது. 8,000, 10,000 வாங்குனாங்களா? 8,000, 10,000, 15,000லாம் கேட்டிருக்காங்க. குடுத்துருக்காங்க. குடுக்கலையா? ஏன்னா இவங்க அதுக்கப்புறம் நான் கேட்க இருந்தா என்னோட நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கேளுங்க. அட கேளுங்க. யார்ட்ட கேக்குறீங்க? கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது போட்டு விடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு இப்படி கேட்கையில அண்ணன் இப்படி கேட்கறாங்கன்றபோது அப்புறம் மெசேஜ் இன்பாக்ஸ்ல பண்றாங்க. இப்படி கேட்கறாங்க நாங்க அனுப்பட்டுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன நம்பி தான் பார்த்திருப்பாங்க. தப்பா எடுத்துக்கிடுவாங்க. என்ன அவங்க சம்பாத்தியம் வந்து எனக்கு வரப்போறது இல்ல. நம்மள வச்சு இப்படி ரூவா கேட்டாங்களேன்னு எங்களுக்கு குடும்பத்தோட எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம் தான்.
இவங்கள பத்தி நம்ம நிறையாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.